ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க. இந்த இலையில கூட இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு துவையல் தான் பார்க்க போறோங்க. அது எப்படி செய்யறது, எதுல செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுல செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் எந்திரிச்சிருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, புளிய இலை, கொழுந்து இலை எடுத்துட்டு வாங்கன்னா, எங்க கம்யூனிட்டியில வந்து ஜிம் இருக்குங்க. ஜிம்முக்கு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்கு. ஜிம்முக்கு எங்க சார் தான் போவாரு. எடுத்துட்டு வாங்கன்னா எப்படி வந்து மரத்தை உடைச்சிட்டு வந்திருக்காருங்க. அது வேண்டியது இல்லைங்க. நமக்கு இந்த புளிய இலை இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த மாதிரி கொழுந்து இலையா வந்து கிடைச்சதுன்னா அதை வந்து எடுத்துட்டு அதில் தான் துவையல் செய்ய போகிறோங்க. இது வந்து எங்கள் சிஸ்டர் வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்குங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க, கொழுந்து இலையா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டுங்க, நல்லெண்ணெய் விட்டுருக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா ஒரு கையளவு பூண்டுங்க, கொஞ்சம் ஜீரகம், தனியா கொஞ்சம், வெள்ளை எள்ளு கொஞ்சம், ஒரு கை நிறைய வெள்ளை உளுந்துங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம். இதுதான் நமக்கு தேவைங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடான உடனேங்க, இது நல்லெண்ணெயில் செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். அதில் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேங்க. பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 50% பூண்டு வந்து நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிறேங்க, வெள்ளை உளுந்து. இதுவும் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வறுபட்ட உடனே ஒரு 4-5, ஒரு 10ங்க, மேக்ஸிமம் 10லேருந்து 15 வெந்தயம் தான் சேர்த்துருக்கேங்க. வெந்தயம் ரொம்ப சேர்த்துனோம்னா கசப்பாயிடுங்க. அதனால கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெந்தய டேஸ்ட் பிடிக்குன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதையும் கலந்து விட்டுருங்க. இப்போ வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேங்க. இந்த டேஸ்டெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக கூட அதிகம் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட வந்து அடுத்தது வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் காஞ்ச மிளகா போடலைங்க இன்னைக்கு. அதுக்கு மேலே நான் வந்து மிளகாத்தூள் தான் போட்டு செய்கிறேன். நீங்கள் மிளகா வந்து போட்டு செய்கிறதுனா கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாங்க. வரமிளகா சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா மொறு மொறுன்னு அதையும் வறுத்துடுங்க. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சுடுவோங்க. அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்மளோட மெயின் ஆள் இவர் தான். இதுக்கு அதே கடாயிலைங்க எண்ணெய் விட்டுட்டுங்க, நல்லெண்ணெய் விட்டு இந்த புளிய இலையை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோங்க. பாருங்கள், கலர் போட்ட உடனே, எண்ணெய் பட்ட உடனே நம்ம புளிச்சக்கீரை எப்படிங்க வந்து கொங்குரா இருக்கு இல்லைங்களா, அந்த கீரை சூடு பட்ட உடனே பாருங்கள் கலர் மாறும். அந்த மாதிரி இதுவும் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சுங்க. இதில் எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டு இதையும் எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு வரமிளகா தேவைப்பட்டுச்சுன்னா வரமிளகா போட்டுக்கோங்க. நான் அது போடலைங்க. இன்னைக்கு மிளகாத்தூள் போட்டனால அதை ஒரு சுற்றிட்டேங்க மிளகாத்தூள் சேர்த்து. இப்போ வந்து ஆற வச்சு நம்ம வதக்கி ஆற வச்சோம் இல்லைங்களா, அந்த புளிய இலையை வந்து போட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சுங்க. இதை நல்லா கெட்டியாக ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கிட்டேங்க. சுடு சாதத்தோட இந்த புளி துவையல் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக தேவாமிர்தமாக இருக்குங்க. இது கோவக்காய் ஃப்ரையும், இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரையுங்க, அப்புறமா சாம்பார், ரசம் எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இந்த புளி துவையல் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்கு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் காய்ச்சல் வந்து ஒரு மாதிரி இருந்ததுன்னா வறுத்து அரைச்ச அரிசி வறுத்துட்டு அந்த கஞ்சி வச்சுட்டுங்க இந்த புளி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். புளி இலையில அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நாக்கில் செத்து போயிடுச்சு அப்படிம்பாங்க இல்லைங்க, நான் அந்த மாதிரி நாக்கில் டேஸ்ட்டே தெரியாமல் இருக்குங்க. அந்த சமயத்தில் நீங்கள் இந்த புளி இலை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.